அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகி உச்சமடைய உள்ளார். மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் ராசியான மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் அங்கு நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உச்சமடைய உள்ளார். ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலனை தரக்கூடிய சூரியனால் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியில் சூரியன் பயிற்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குது. சித்திரை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன், ஆற்றல் காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் நிதானித்து செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளும் சக்தி இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் ஜென்ம குருவாக சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக வேலை பளு அதிகரித்தாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கை என நன்மை அதிகரிக்கும். சித்திரை 10 முதல் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைவதால் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடங்கள் தீரும். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதுவரை இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விவசாயிகள் முன்னேற்றம் காண்பாங்க. சங்கடங்கள் நீங்கும். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் சில சிரமங்கள் தோன்றும். செய்து வரும் தொழிலில் சங்கடங்கள் இருக்கும் என்றாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் ஏற்படும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களின் கல்வி கனவு நிறைவேறும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 29. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 15, 19, 24, 28, மே 1, 6, 10. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது வராகி அம்மனை வழிபட்டோம்னா சங்கடங்கள் விலகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரோகிணி. கலைக்காரகன், அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன், மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மற்றவங்களை வழிநடத்தும் திறமை எப்போதும் இருக்கும். நீங்கள் ஈடுபடும் செயலில் வெற்றி அடையும் வரை உழைத்து கொண்டு இருப்பீங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் அடையும் மாதமாக இருக்க போகுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானுடன் செவ்வாயும் இணைகிறதுனால தைரியமாக செயல்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபத்தை அடையும். சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல் அதிகரித்தாலும் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மைகள் உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வேலைவாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தம்பதியருக்குள் இருந்த சங்கடங்கள் விலகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். சில நேரங்களில் உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்பாடுகளை திட்டமிட்டு செய்து முடிப்பீங்க. இளைஞர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வெளிநாட்டு முயற்சிகள் யோகத்தை உண்டாக்கும். பெண்களுக்கு வழக்கத்தை விட இந்த மாதம் யோகமான மாதம்தான். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும்.
சிலர் வந்து புதிய வீட்டில் குடியேறுவாங்க. பிள்ளைகளால் நன்மை காண்பீங்க. விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். விருப்பங்கள் பூர்த்தியாகும். சந்திராஷ்டிரமம் வந்து ஏப்ரல் 30, மே 1. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 15, 20, 24, 29, மே 2, 6, 11. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சிவபெருமானை வழிபட்டோம்னா சிரமங்கள் தீரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மிருகசீரிடம் 1, 2 பாதம். அதை பற்றி தான். தைரிய பராக்கிரம காரகனான செவ்வாய், அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் வேகத்துடன் விவேகமும் இருக்கும். அதனால் உங்கள் முயற்சிகள் எப்போதும் வெற்றியாகும். பிறக்கும் சித்திரை மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் குறைகள் எல்லாம் நீங்கும். விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும். வம்பு வழக்குகள் என்ற நிலையெல்லாம் மாறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சியெல்லாம் நிறைவேறும். விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். மாதத்தின் பிற்பகுதியில் அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாகுவாங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தின் காரணமாக நீண்ட தூர பயணம் போவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பொருளாதார நிலை உயரும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலர் வந்து புதிய வீட்டில் குடியேறுவாங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். கணவருடன் இணக்கமான சூழல் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சுய தொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்த்த லாபத்தை காண்பாங்க. அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும். விவசாயிகளின் நிலை உயரும். பொருளாதார நெருக்கடி விலகும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சந்திராஷ்டிரமம் வந்து மே 1, 2. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 15, 18, 24, 27, மே 6, 9. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது குன்றில் குடியிருக்கும் முருகனை வழிபட குறைகள் எல்லாம் விலகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சித்திரை மாத ராசி பலன்களில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.